சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் சித்தனையா, இந்த தலைச்சம்பிள்ளையோட மண்ட ஓட்டுல இருந்துதான் மாந்திரீக வசீகர மைய உருவாக்கணும்னு சொல்றீங்க. அப்படின்னா இந்த குழிமேட்டை தோண்டி உள்ள இருக்கிற பணத்தை வெளியில எடுக்கணுமா? ஆமா, கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். புதைச்ச பணத்தை எப்படி ஐயா எடுக்கிறது? நினைச்சு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. அருவருப்ப பார்த்தா நீங்க நினைச்ச காரியம் நடக்காது. அது உங்களுக்கு பரவாயில்லையா? ஐயோ, அது கண்டிப்பா நடந்தே ஆகணும். மரத்துல ஒட்டிக்கிட்டு தொங்குற வவ்வால் மாதிரி அந்த சிந்து என் புருஷன் கிட்ட ஒட்டிக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கண்காணாத இடத்துக்கு துரத்தியே ஆகணும். அப்படின்னா நீங்க உங்க அருவருப்பை விலக்கி வச்சுதான் ஆகணும். மாந்திரிக பூஜையோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு துணிச்சலான மனோபலம் அவசியம். சரிங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரி நான் என் மனசை திடப்படுத்திக்கிட்டு எவ்வளவு மோசமான அருவருப்பையும் சகிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். நல்லது. பாத்தீங்களா ரகு, பூர்ணி எதுக்கும் துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கானாலும் பொணத்தை வெளியில எடுக்கணும்னதும் ஒரு மாதிரியா அருவருப்பாயிட்டான். ஆனா அந்த மாந்திரிகன் உடனே அவளை எப்படி தைரியப்படுத்திட்டான் பாத்தீங்களா? சிந்துவை துரத்துறதுக்கு அந்த மாந்திரிக மை கிடைக்கணுன்றதுக்காக பூர்ணி எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்கி வருவான்னு அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். நீ ஆமா ரகு, இதெல்லாம் சுத்த ஃப்ராடு தானோன்னு இப்ப அவளுக்கு இருக்கிற மனநிலையில புரிஞ்சுக்கவே முடியாது. அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பணத்துக்கு சொந்தக்காரங்க வந்து பிடிச்சி சாத்துல அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அண்ணி, இனிமே இந்த மாதிரி தப்பு மட்டும் இல்ல, வேற எந்த மாதிரி தப்பும் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரு ஆழமான பயம் வரும் பாருங்க. இந்த குளிமேட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆளோட தலை முழுசா போற மாதிரி மறைகிற மாதிரி ஒரு பள்ளம் தோண்டுங்க. சரிங்கய்யா. சீக்கிரம் தோண்டுங்க. ஐயா, இந்த பள்ளத்தை எதுக்காக தோண்ட சொன்னீங்க? இப்ப நான் மாந்திரிக பூஜைய மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சதும் நீங்களும் அந்த குழிக்கு பக்கத்துல உட்காந்து அந்த பள்ளத்துக்குள்ள உங்க தலைய முழுசா நுழைச்சு ஆடாம அசையாம இருக்கணும். நான் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் இதோ என் கையில இருக்கிற இந்த கம்பால உங்க முதுகுல படின்னு ஒரு அடி அடிப்பேன். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க தலைய வெளியில எடுக்கணும். எது? நான் இந்த பள்ளத்துக்குள்ள தலைய வச்சு இருக்கணும்? நீ மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் என் முதுகுல பளிர்னு அடிப்ப, அதுக்கப்புறம் என் தலையனா வெளியில எடுக்கணுமா? ஆமா. யோ, போயா. ஆள பாரு, ஆள அடிப்பாராம்ல. என்ன நீ எந்த கையால அடிச்சியோ அந்த கைய உடைச்சு அப்படியே இன்னொரு கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. நான் ரொம்ப மோசமானவ, பார்த்து நடந்துக்க. என்ன அண்ணி, என்ன நீ இது? திடீர்னு நம்ம பூர்ணிக்கும் மாந்திரிகனுக்கும் முட்டிக்கிச்ச. இது நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்க. நிச்சயமா ரகு, இது பயங்கர ட்விஸ்ட் தான். அவளை அடிப்பன்னு சொன்னா அவ அமைதியாவா இருப்பா? அதான் பொங்கி எழுந்துட்டா. ஊர்க்காரங்க வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூர்ணிக்கிட்டயே அந்த மாந்திரிகன் நல்லா வாங்க போறான்னு நினைக்கிறேன். இப்ப ஏதாவது கோவப்பட்டு பூர்ணிக்கிட்ட அவன் பேசினானா நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா அவன் அடி வாங்கிடுவான். ஆனா அந்த மாந்திரிகன் பூர்ணிய முறைக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டே அவளை எப்படி சமாதானப்படுத்தலான்னு யோசிக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. அதையும் பாப்போமே. என்ன முறைக்கிற? இதெல்லாம் வேற ஆள் கிட்ட வச்சுக்கோ, நான் வேற மாதிரி, புரிஞ்சுதா?
இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? நான் இந்த பூஜையை எனக்காகவா பண்ண போறேன்? உங்களுக்காக தானே பண்ண போறேன். நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணாதான் நீங்க நினைச்சதை நடத்தி கொடுக்கிற மாந்திரிக மைய நான் உருவாக்கி கொடுக்க முடியும். இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா அண்ணி, நான் சொன்ன மாதிரியே பூர்ணியோட கோவத்தை தணிச்சு திரும்பவும் அவன் வழிக்கு கொண்டு வர மாதிரியே பேசுறான் பாருங்க. ஆமா ரகு, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இங்க பாருங்க, பள்ளத்துக்குள்ள உங்க தலைய வைக்கிற பூஜையை பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த குழிமேட்டுக்குள்ள இருக்கிற பணத்தோட மண்டை ஓட்டை எடுத்து இறுதியான பூஜையை பண்ண முடியும். இதுதான் எங்க மாந்திரிக சாஸ்திர சம்பிரதாயத்தோட முறை. அத முறைப்படி தான் பண்ணணும். சொன்னா கேளுங்க. இங்க பாரு, என்னால பள்ளத்துக்குள்ளலாம் தலையை வைக்க முடியாது. எனக்கு பதிலா வேற யாராவது தலையை வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தா சொல்லு, அவங்கள வைக்க சொல்றேன். அப்படின்னா உங்ககிட்ட யாரு ரொம்ப விசுவாசமா இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு பதிலா பள்ளத்துக்குள்ள தலைய வைக்கலாம். ஏய் குமாரு, மேடம் நம்மள பாக்குறாங்கடா. அவங்க பாக்குறத பார்த்தா பள்ளத்துக்குள்ள நாம தலைய வைக்க வேண்டியிருக்குமோ? அதானே எனக்கும் பயமா இருக்கு. என்னோட விசுவாசிங்கன்னா தோ இவங்க 2 பேரும் தான் மாந்திரிகரே. இவங்கள நீங்க யார பள்ளத்துக்குள்ள தலையை வைக்க சொல்றீங்களோ அவங்க வைப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு பதிலா நீங்களே ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. சரி. இந்த பூஜையில நீங்க தான் பள்ளத்துக்குள்ள தலைய வைக்கணும். மேடம், நான் போய் அந்த குழிக்குள்ள தலைய விட்டா அந்த தலைச்சம்புள்ளையோட போனோம் அப்படியே என்னையும் பணமாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். வேண்டாம் மேடம். குமார், இந்த பூஜையில எனக்கு பதிலா பள்ளத்துக்குள்ள தலைய வைக்க போறது நீதான். ஓகே? இவன் தான் கரெக்டா. பாபுனு இருக்கு அதே பயம்தான் எனக்கும் இருக்கு மேடம். வேண்டாம் மேடம். ரெண்டு பேரையும் அடிச்சே கொன்னுடுவேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாருன்னு என்னையவே நீங்க கடத்துனீங்கல்ல, அதுக்கான தண்டனையை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இத மனப்பூர்வமா நீங்க ஏத்துக்கிட்டு இதுல யாராவது ஒருத்தர் இந்த பள்ளத்துக்குள்ள தலையை விட்டுதான் ஆகணும். இல்ல 2 பேரையும் அப்படியே கொன்னு இங்கே புதைச்சிருவேன், பாத்துக்கோங்க.